வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்னைக்கு அரசியல் களத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது நாதாக்கா வெர்சஸ் தாவாக்கான்னு மாறி பாத்தீங்கன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற தாண்டி அரசியலே மாறி போச்சு அப்படிங்கிற குறித்து தான் பாரிசாலன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வாழ்க்கையில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எப்பவுமே போறதுக்குலாம் உங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபேமிலி லஞ்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்களை தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்துல அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் பாரிசாலன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க வீட்டுல என்னங்க பண்றது, அவங்க ஒரு பிளான போட்டாங்க பிறந்த நாள். சரி, எங்களுக்கு காசு அனுப்பிச்சு விட்டுருங்க, நாங்க தனியா போய் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க விடுங்க. இப்ப சரி 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 இல்லங்க, இப்போ அன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இதை பத்தி பேசியிருந்தோம். அதிமுக யார் கூட கூட்டணி சேரணுங்கிறப்போ லைட்டா இதெல்லாம் வந்துருச்சு. ஏன் தாவேக்காக்கும் நாதாக்காக்கும் சண்டைன்றதை பேசுனீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா முதல்வர் போயிட்டு சீமானவர்கள் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ தமிழ் தேசியத்துக்காக பேசக்கூடிய சில யூடியூப் தளங்களா இருக்கட்டும், சீமானவர்களே இருக்கட்டும், சீமானவர்களை சார்ந்தவங்க எல்லாருமே தாவேக்காவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உங்களுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களும் திரும்ப கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஃபுல்லா வாய்ஸ்லயே எல்லாம் பண்ணி அல்கோகன் செத்ததுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மரணத்துக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாத்தி மாத்தி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. திமுக அதிமுகன்றது தானங்க இப்போ இருக்கு. அதை தாண்டி ஏன் மூணாவது இடத்துக்கான ஒரு போட்டியா இது அப்படிதான் என்னால பார்க்க முடியுது. அடிப்படையில் என்னன்னா, இது விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் நிறைய தவறுகள் செய்யறாருங்கிறதா என்னுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் பார்க்கணும். இப்ப இருந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆமா எதிர்கட்சி கொள்கை, அந்த கொள்கையை கொண்டு வர எதிர்க்கிறாருங்கிறது தான் மேலோட்டமா புரியும். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் இதுல இருக்க சிக்கல் என்னன்னு பார்க்க முடியும். விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறேன், நான் கட்சி வரேன் அப்படிங்கிறது, இந்த பிரச்சனைங்கிறது தொடங்குறது எங்க இருந்துன்னா ரஜினி அரசியல்ல வர்றதுல இருந்து தொடங்குது. ஆமா, ரஜினி ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், தொடங்க போறேன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் மற்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வைத்த வாதம் என்னன்னா, அவர் ஒரு நடிகர், நடிப்பால் அவர் பிரபலம் அடைஞ்சவர், அவர் அதை பயன்படுத்தி அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னா, அவர் பிறப்பால் தமிழர் அல்லாதவர், அவர் ஒரு பிறமொழியாளர். அப்போ ஒரு பிறமொழியாளர் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது, அதுவும் சினிமா வெளிச்சத்தின் மூலமா புகழ் வெளிச்சத்தின் மூலமா ஆளணும்னு நினைக்கிறது அது ஒரு தமிழர் விரோத சிந்தனையா தான் பார்க்கப்படும். இந்த இதை பயன்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சாரு, ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாங்க, இந்த இது தொடர்கதையா போகக்கூடாது தமிழ் சமூகத்துலன்னு சொல்லி இந்த ஆங்கிள் விமர்சனங்கள் செய்தோம். ஒரு லெவலுக்கு மேல ரஜினி அவர்களுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்புல அவர் அப்படியே அரசியலை விட்டு ஒதுங்கி வாங்கிட்டாரு. அந்த நேரத்திலேயே விஜய் அரசியலுக்கு வருவதை பற்றி சில சமிக்கைகள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப நம்ம அந்த கம்பேரிசன் சொல்லும்போது கூட நம்ம தான் சொல்லியிருப்போம், விஜய் அவர்கள் நடிகர், ஆனா அவர் அரசியல் செய்வதற்கு உரிமை உண்டு. ஏன்னா அவர் தமிழருங்கிற அடிப்படையில் அவருக்கு அந்த அரசியல் செய்வதற்கு உரிமை உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன கொள்கை கோட்பாடை வைத்து அரசியல் செய்யறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி விமர்சனம் செய்யலாம். ஸோ விஜய்க்கும் ரஜினிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே நடிகர்கள், ரெண்டு பேருமே நடிப்பு திறமையின் மூலமாக நடிகர்களாக மக்களிடம் அறிமுகமாகி அதன் மூலமாக பிரபலத்தன்மை அடைந்தவர்கள். ஆனா இவர் ரஜினி ஒரு பிறமொழியாளர், விஜய் ஒரு தமிழர் என்பதால் அவருக்கு அரசியல் செய்யக்கூடிய உரிமை என்பது உண்டு. ஆனால் அந்த அரசியல் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்து அவர் விமர்சிக்கப்படுவார். இப்ப நீங்க திருமாவளவனும் நம்ம விமர்சிக்கிறோம், எதனால? அவர் தமிழர் தான், இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ் சமூகத்திற்கு எதிராக நிற்கு அப்படிங்கிறனால அதை நம்ம விமர்சிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க, தமிழராக இருந்தாலும் நம்ம இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். அண்ணாமலை தமிழர் தான், அவர் கவுண்டர் தான், இருந்தாலும் தன்னை ப்ரௌட் கன்னடிகர்னு சொல்லி கொண்ட ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்டவர், விமர்சிச்சிருக்கோம். காரணம் என்ன? அவருடைய அரசியல் தமிழ் சமூகத்திற்கு எதிராக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதேதான். இதே தொடர்ச்சியில விஜயையும் நம்ம அரசியல் அனுமதிக்கலாம், ஆனால் அரசியல் செய்யும் பொழுது அவருடைய கருத்தியலை பார்த்து நாம் விமர்சனம் முன்வைக்கலாம்ங்கிறதா நம்மளோட ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறல, இதைதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். நடுவுல ஒரு சின்ன மாற்றம் என்பது வருகிறது. என்னன்னா, சீமான் அவர்கள் விஜய் கட்சி தொடங்க போற அந்த பேச்சுகள் அடிபட தொடங்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக வரவேற்றார். அது தேவையில்லை, அதையும் நம்ம விமர்சிச்சிருப்போம். விஜய் வராரு, கட்சி தொடங்குறாரு, அவரு அந்த கட்சியை போய் பிரபலப்படுத்தணும், அவர் அந்த கட்சியை பத்தி பேசட்டும், அவர் அந்த கட்சிக்கு கொள்கையை சொல்லட்டும். அந்த கொள்கையில நமக்கு மாறுபட்ட கொள்கை கோட்பாடு இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த கட்சியை விமர்சிக்க போறோம், இவ்வளவுதான் விஷயம். அந்த கட்சி கொள்கை கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கொள்கையாவே இருக்கும் பட்சத்துல நம்ம ஆதரிக்க போறோம், அவ்வளவுதானே. அதனால விஜய் அவர்கள் பேசட்டும். நம்மளாம் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு விஜய் அவர்கள் இப்படிதான் பேசுவாரு, விஜய் அவர்கள் அப்படிதான் பேசுவாரு நம்ம முடிவெடுக்க வேண்டாம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த பாட்டெல்லாம் போட்டார்ல, கொள்கையெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்
அந்த சில பாடல்கள் இதெல்லாம் பண்ணாரு. அவர் அதுக்கு அந்த நேரத்துல கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்ற நேரத்துல வந்த படங்கள், அதுல அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தேசிய கருத்தியலோடு இல்ல மாநில சுயாட்சி இந்த மாதிரியான கருத்தியலோடு ஒரு உடன்பட்ட ஒரு கருத்தியலாவே தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. மைக் சிம்பிள் உட்பட அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நான் வரேன். அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சியாக வேறொரு கட்சியாக விஜய் அவர்கள் தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது பல பேருக்கும். இப்ப ஆனா அதுல நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், சந்தேகத்தோட அணுகணும். ஏன்னா விஜய் ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருக்கு பின்னாடி இருந்து பேக்கப் பண்றதுக்கு பெரிய பெரிய தீய சக்திகள் செயல்படும். அதனால விஜய் அப்படியே டப்புன்னு எல்லாம் நம்பிட முடியாது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும் பொழுது இங்க நடந்த அந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள்லாம் அவர் தட்டி கேட்கறது இல்லை, கேட்டதும் இல்லை. ஏன் அவருடைய படத்துக்கே அதிகமா டிக்கெட்லாம் வசூல் செய்யப்பட்டது தான் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய பலருமே அதிக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்காமல் ஏதோ ஒரு வித சுயநலத்தோடு விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். அதனால அந்த அரசியல் தலைவருக்கான பண்பும் நலனும் அவருக்கு இருக்குமா தெரியாது. அதனால வரட்டும், பேசட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படிங்கறதுதான் நம்ம ஸ்டாண்ட். இந்த இடத்துலதான் சீமான் அவர்கள் மாறுபட்டார். என்ன சொன்னார்னா, என் தம்பி வரட்டும், அவருக்கு துணையா நான் நிற்பேன். அளவுக்கு அதிகமா, எந்த அளவுக்குன்னா போன தேர்தல்ல ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்தாங்க. என்ன பிரச்சாரம்னா, ஒரு ஒரு விசில் போடுன்னு ஒரு பாட்டு, அதுலதான் அந்த சாம்பியனை தொடங்குறது. அந்த மாதிரி அந்த பழைய மைக் சிம்பிள் வந்து அந்த பாட்டோடைய அந்த ப்ரொமோ போட்டோல வந்துச்சு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்ட சின்னம் என்பது மைக் ஒளிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்ட உடனே அதே ஒளிவாங்கி சின்னம் போன்ற ஒரு மைக்ல அவர் பாடுற மாதிரி ஒரு போட்டோ வெளியே வந்த உடனே மறைமுகமாக விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை போட சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. மைக்கை காட்டி விஜய் அவர்கள் சீமான் அண்ணனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. காணொலி ஆதாரம் காணொலி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. பாத்திருப்பீங்க, எல்லாரும் பாத்திருப்பீங்க. இப்ப அது இருக்குதான்னு தெரியல, இருந்துச்சுன்னா போய் பாருங்க திரும்ப. அப்ப அன்னைக்கு நான் வந்து விமர்சிச்சிருப்பேன், ஏங்க அந்த போஸ்டர்ல பாடுற மாதிரி ஒரு பாடுறது எதுல போடுவாங்க? மைக்ல தான் போடுவாங்க. அது ஒரு ரெட்ரோ மைக் மாதிரி, அந்த அந்த கரெக்டா கிட்டத்தட்ட இவங்களுக்கு கொடுத்த சின்னத்துக்கு ஒத்துதான் அந்த மைக் இருக்கும். அதற்காக வந்து அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இது எப்படி ஆயிரும்னா, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு தேர்தலுக்கு ஒரு கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போனாரு, திமுக ஓட்டு போடுங்கன்ட்டாருங்க. அப்ப வந்து திமுக ஓட்டு போட்டு தான் அவர் வராரு, அதனாலதான் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போறாருன்னு சொல்லி ஒரு குரூப் கிளப்பி விட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான அரசியலா இது போயிடும், அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு நம்ம சொல்லியிருப்போம். விஜய் அவர்கள் உண்மையாவே ஆதரவு தெரிவிக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வாய் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்காரு. சோ நம்ம எல்லாம் முன்கூட்டியே முந்திக்கிட்டு போயிட்டு அவர் நம்மளதான் சொல்றாருன்னு சொல்றது ஒரு அரசியல் நாகரிக போக்கு இல்லைன்னு சொல்லி நான் விமர்சிச்சிருப்பேன். மாதேஷ் தான் அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, ஆதரவுல தான் அதை நான் சொல்லியிருப்பேன். இல்லைங்க, ஆனா பின்னணியில வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாருல, நானும் தம்பியை வந்து பேசணும் சந்திச்சோம்னு சொல்லிட்டு. சோ அதன் மூலியமா நான் சொல்றேன், அதையும் நான் திரும்ப சொன்னேன். அந்த சந்திப்புகள் எல்லாமே யாரு மூலியமா நமக்கு தெரிய வருது? சீமான் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா மட்டும்தான். சரி, விஜய் அவர்கள் சொன்னாரா? அப்படியே மறைச்சிட்டாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தர் சந்திக்க போறோம், இது பண்றோம், ரெண்டு தரப்புலையும் தானே வெளிப்படுத்தணும். இப்ப ரெண்டு தரப்புலையுமே வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு தரப்புல மட்டும் அதை வெளிப்படுத்திக்காதீங்கன்னு நம்ம சொன்னோம், அதையும் நம்ம சொன்னோம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, அவர் வந்து நாம் தமிழருக்கு இணங்கி ரெண்டு பேரும் ஒன்னாதான் களம் காண போறாங்க, 230 நாள் அப்படியே பாதியா பிரிக்கிறாங்க. அதுல வந்து யாருக்கு அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வர் யாரு அவங்க துணை முதல்வரா மாறு, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி சந்திப்பு நடந்தது, அந்த சந்திப்புல என்னென்ன பேச்சப்பட்டது இதெல்லாமே நமக்கு தகவல்களாக வந்தது. இதுல எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயிலாம் நமக்கு தெரியல. ஆனா இந்த தகவல் எல்லாம் யாருக்கிட்ட இருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு மட்டும்தான், நாம் தமிழர் தரப்புல இருந்து மட்டும்தான் வந்துச்சு. மாறாக விஜய் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் சந்தித்ததோ போனதோ அவங்களுக்குள்ள பேசப்பட்டதோ இதுவோ எந்ததுமே யாருமே ஷேர் பண்ணல. அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா, சந்தித்த விஜய் அவர்களே யார்கிட்டயுமே அதை சொல்லலைன்னு அர்த்தம். ரகசிய சந்திப்பு, அந்த ரகசிய சந்திப்பை சந்திச்சவர்ல ஒருத்தர் வந்து எல்லார்ட்டையும் சொல்றாரு இந்த விஷயத்த, ஒருத்தர் அதை பத்தியே பேசல. அப்ப அட்லீஸ்ட் நம்மளும் பேசாம இருக்கணும்ல. ஆனா அவங்க அந்த ரகசிய சந்திப்புல அவங்க என்ன பேசினாங்க போனாங்க நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து சீமான் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு.
அதுல ஒரு பேட்டில எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல என்ன சொல்லுவாரு, தம்பி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வருவான், அவன் எந்த கொள்கையா இருந்தாலும் நான் அவனை ஆதரிப்பேன். அப்படியே டைரக்டா சொல்லியிருக்காரு. கொள்கை கோட்பாடுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆதரிப்பேங்கிறதுலாம் வேற. என்ன கொள்கை கோட்பாடா இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், நான் என் ஆதரவு அவனுக்கு உண்டு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. வீடியோலாம் பார்த்துருக்கேன். அப்ப அதெல்லாம் நம்ம விமர்சிச்சோம். காரணம் என்னன்னா, என்ன கொள்கை கோட்பாடுன்னே நமக்கு தெரியாது. இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாம் தமிழர் எடுப்பது பெரிய பின்னடைவாக போய் நிற்கும், இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களை எதிர்த்து அதிகமா விமர்சனத்தை வச்சதுல நானும் ஒருவன். அதற்காக உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களுடைய பிஹேவியர்ஸ். ஒரு விமர்சனத்தை வச்சோம்னா அந்த விமர்சனத்துடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எப்படி நீ பேசலாம், எப்படி நீ விமர்சிக்கலாம், கெனல் கிளப். அதனால வந்துட்டு அப்படியே இன்னும் பாஞ்சு வந்து நம்ம மேல புரண்டி வைத்தார்கள் ஒரு கூட்டம். எதற்கு? விஜய் அவர்கள் என்ன கொள்கை கோட்பாடு சொல்ல போறாருன்னு தெரியல, அதனால அவரை பெரிய அளவு நீங்க ப்ரமோட் பண்ணாதீங்க, வரட்டும் கட்சி தொடங்கட்டும், அவரே பேசிக்கிட்டோம். இன்னும் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறப்பதான் அவர் பேசினாரு. தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் ஒர்க்ல ஈடுபட்டது சீமான் அவர்களே. அவர் கரெக்டா இவர் போகும்போது வேற விஜய் கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்றாங்க, மைக்கை விட்டு அவங்களும் இவர் பேசுறாரு, அவங்க சொல்ல இது அதிகமா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சு பொருளாக வைத்திருந்ததே சீமான் அவர்கள் தான். நாட் ஈவன் புஷி ஆனந்த். புஷி ஆனந்தே அவருக்கு அப்புறம் தானே தெரிய வரும் நமக்கு. அதுக்கு முன்னாடி அவர் தெரியும். என்ன அவர் பேரை நீங்க சொல்லும் போது மட்டும் எனக்கு சிரிப்பா வருது. சரி விடுங்க, அது வழக்கமா நம்ம கேள்விப்படாத ஒரு பேர்ல. அதுதான் அது ஏதோ ஒரு தொகுதி பேருங்க. அவரு பாவம் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாண்டிச்சேரிக்கு நான் எத்தனை வாட்டி போயிருக்கேன். அவரோட மேனரிசம், அவருடைய அந்த வே ஆஃப் சிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புல. சரி விடுங்க. சோ இப்ப என்னன்னா, இங்க அடிப்படையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். அப்ப கொள்கை கோட்பாட சப்போஸ் விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு நிலையோ சித்தாந்தத்தையோ எடுக்கிறாரு அப்படின்னா அது நமக்கு பெரிய அளவு பின்னடைவு ஏற்படும். இதை நம்ம ஏன் எப்படி உணர்ந்திருந்தோம்னா, விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்பு ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அதை பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறார். ராஜபாதையில ராகுல் காந்தி கூட போட்டோ எல்லாம் போட்டு, ராகுல் கூட போட்டோ எடுத்து பல முறை சந்திச்சாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு காங்கிரஸ் லீடருக்கு அவர் வந்து ஒரு விண்ணப்பித்ததாக ஒரு அரசு தமிழக காங்கிரஸ் தலைவராக தன்னை வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவர் போய் கேட்டுக்கொண்டதாகவும், நீங்க முதல்ல கட்சியில சேருங்க, அதுக்கப்புறம் கட்சி பணிகள் செய்ய தொடங்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க தகுந்த பொறுப்புகளை தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல நான் வந்தா எனக்கு போனாவே நான் கட்சியில வந்து தலைவராக தான் சேர்த்துக்கணும்னு இவருக்கு வச்ச மாதிரியும் அதை அவங்க மறுத்த மாதிரியும் ஒரு தகவல். இது உண்மையா போயானோட நமக்கு தெரியாது. ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் விஜய் கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுகள் எல்லாம் இருந்தது. அப்ப காங்கிரஸோட அவருக்கு ஒரு நட்புங்கிறது நமக்கு கண்கூடா தெரிந்தது. இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் மீட்டிங்லயும் அது காங்கிரஸ் வந்து இப்ப இந்த மாதிரி லீடர்ஸை தனிப்பட்ட ரீதியாக சந்தித்தது வருவதெல்லாம் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தார். அந்த இதெல்லாம் நம்ம விமர்சனமும் செஞ்சிருக்கிறோம். அப்ப அவருடைய புரிதல் தமிழ் தேசிய புரிதலாக இருக்க பெரிய அளவு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த கடந்த காலகட்டத்துல இந்த தமிழ் தேசிய எழுச்சி அவரை மாற்றி இருக்கலாம்ங்கிற பார்வையும் நமக்கு இருந்துச்சு. புரியுது. சோ வரட்டும், அவர் பேசட்டும், நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அது வரைக்கும் நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாங்கிற ஸ்டாண்ட்ல தான் இருந்திருக்கணும் நாம் தமிழர் கட்சி, இல்லை மற்ற ஆட்களும். ஆனா இங்க என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த கொள்கை கோட்பாடுன்னு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அளவுக்கு அதிகமான ஆதரவை நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களும் கொடுத்து விட்டார்கள். அவரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த கொடிப்பாட்டு அதெல்லாம் போடுறாரு. அதுல எல்லாம் எந்த கான்ட்ரடிக்ஷன்ஸும் வரல. இதுல வந்து யானைகள்லாம் போட்டு இது வந்துச்சு அந்த கொடி. அந்த நேரத்துல திரும்ப பிரபல நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடி எல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் யானையில வர மாதிரி, இவர் புலியில வர மாதிரி, ஒரு யானை வந்து இவங்க வீட்டுல கட்ட போறாங்க, இன்னொரு யானை அவங்க வீட்டு கேட்ல கட்ட போறாங்கலாம் சொன்னாங்க. அப்பளமா சொன்னாங்க. ஆமாங்க, எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி விடுங்க, பார்த்து வளர்ந்தவன். அதான். சோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு பண்றாரு, அதுல இப்ப அந்த அவர் கட்சியோட சின்னத்துல எல்லாம் நிறைய குறைகளை கண்டுபிடிச்சு, அது இந்த பூ கிடையாது, அந்த பூ இதெல்லாம் சொல்லி வாகை பூ கிடையாது, கழகம் அதெல்லாம் வந்து ஆமா இக்கு போடணும், அதெல்லாம் ஓகே. அந்த சின்ன விமர்சனங்கள் எல்லாமே வர தொடங்குச்சு. ஆனா அந்த நேரத்துலயும் யாரு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். அந்த கொடிக்கும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு சீமான் வந்து புலியில வர மாதிரி, இவர் யானையில வர மாதிரிலாம் ஒருத்தன் வீடியோ எல்லாம் போட்டு ஃபயர் விட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் வேற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கான். அவங்களெல்லாம் என்ன சிரிப்பா வருது எனக்கு. போட்டிருந்தாங்க ஏஐ வீடியோ எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அந்த அளவுக்கு பயங்கர சப்போர்ட். அப்ப இன்ஃபேக்ட் வந்து விஜயோட அந்த பாட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரைமிங்கா நல்லா தான் இருக்கணும். அதிமுகல காப்பி வச்சிட்டாங்க அந்த பாட்டை. எடப்பாடி அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை பத்தி கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல என்ன
அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெட்டை கொடி பறக்குது அப்படின்னு இப்ப என்னன்னா சரி ஓகே அந்த பாட்டெல்லாம் ஒரு வைபா இருந்துச்சு, அதை கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் ஓகே. அதுலயும் கொள்கையை வந்து உருப்படியா சொல்லல, அந்த கொடி பாடல்லையும் கொள்கை வந்து பெருசா வரல, கொடியோட வடிவமைப்பு அதை பத்தி தான் பேசிட்டு போயிட்டாங்க. அப்பவும் நமக்கு புரியல. அப்பவும் நம்ம எல்லாம் சொன்னோம், வரட்டும் பேசட்டும் செய்வோம், வரட்டும் பேசட்டும் செய்வோம். அதுக்கப்புறம் மாநாடு அறிவிக்கிறாங்க, மாநாட்டுக்கு பேனர்ஸ் வைக்கிறாங்க. நான் நேர்மையாளன், சரி பேனர் வச்சு அடுத்த நிமிஷம் நான் என்ன பேசினேன், எதுக்கு இவங்க எல்லாம் சேர்த்துக்கிறீங்க, எதுக்கு ஈவேரா சிலை இங்க வருது, ஈவேரா பேனர் எதுக்கு இங்க வருது, வச்சு வெளுன்னு வெளுத்தனா இல்லையா, திரும்ப திராவிடத்தை கொண்டு வந்து எங்க தலையில கட்ட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சேன். ஆனா சிலர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு போனாங்க, அந்த டிராபிக்ல நின்னாங்க, கஷ்டப்பட்டு உள்ள போய் அந்த பேச்சுகளை கேட்டாங்க, பேச்சை கேட்டு வீடியோவும் போட்டாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் தான் விட்டுருந்தாங்க. போகும்போது பேனர்ல தெரியுது ஈவேரா எல்லாம் தெரியுது, கொள்கை கோட்பாடு இருந்தா அன்னைக்கே வந்து அதை எடுத்து பேசிருக்கணும். போய் பார்த்துட்டு அருமையா இருந்துச்சு, கூட்டம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு சீமான் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். எப்பன்னா விஜய் அவரோட அந்த மேடை பேச்செல்லாம் வந்து அது பேச்சு பொருளாகிற டைம்ல சீமான் அவர்கள் ஈவேராவை கொண்டு வந்துட்டாரு. இல்லங்க, கோபமா பேசினா மட்டும்தான் அரசியல் எடுபடும் நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க. அது நான் சொல்றேன், அதாவது அந்த பேச்சுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் இதை பேசுறாரு. அந்த பேச்சுல ஒரு விஷயம் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய முரணை ஏற்படுத்துச்சு. காரணம்னா சில பேர் சத்தமா பேசுவாங்க விஜய் பேசுனதுல, நம்ம எல்லாம் இப்ப செயல் தான் அப்படின்னு, நம்ம பேசுறவங்க செயல்பட மாட்டாங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை மறைமுகமா சீமான் அவர்களை குறித்ததா அப்படிங்கிறது விவாத பொருளாச்சு. சீமான் அவர் தான் சொல்றாரு அப்படின்ட்டு, அவர் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் சீமான உங்களை தான் அவர் வந்து இப்படி சொல்றாரு, ஒவ்வொருத்தங்களா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த இடத்துல நல்லா பேசுவாங்க இது பண்ணுவாங்க, ஆனா வந்து செயல்பாடுல ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முதலைகள் இருக்கக்கூடிய குளம், இதுல நீங்க கால் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் விஜய் பதிவு பண்ணிருப்பாரு. அதை சீமான் அவர்கள் தான் சொன்னதாக சீமான் அவர்களே ஒரு பேட்டியில தான் சொன்ன கருத்தை வந்து மறுத்து அங்க டைரக்டா பேசாம இந்த மாதிரி மேடையில வந்து மறைமுகமா பேசுறது தாக்குறது, அது வந்து சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு வந்து உடைந்ததற்கான ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் சீமான் அவர்கள் பெரிய அளவுக்கு விஜயாவை போட்டு விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்துன்னா ஈவேராவை தூக்கி கொண்டு வருகிறார்னு. அது ஈவேராவை தூக்கி கொண்டு வருவதற்காக சீமான் அவர்கள் விமர்சிப்பது சரி, அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நானும் விஜய் அவர்கள் ஈவேராவை தூக்கிட்டு, ஆனா எனக்கு இந்த விஷயத்துல விஜயாவை விமர்சிப்பதற்கு முழு உரிமை உண்டு, சீமானுக்கு இல்லை. அப்படி எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? இல்லை, எப்படி சொல்ல முடியுமா? இல்லங்க, ஈவேராவை, அது ஈவேரால் அவருக்கு பெரியார் தானே அந்த நேரத்துல எல்லாம், பெரியாரை பற்றி பேசுவதற்கு நான் கட்சி நடத்தவில்லை. பெரியாரை வந்து தவறாக பேசி நமது கட்சியில இருந்தீங்க அப்படின்னா கட்சியே உங்களை காரி உமிழும். சீமான் அவர்கள் திருச்சியில பேசின பேச்சு எக்ஸாக்ட் வேர்ட்ஸா? ஆமா, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். கட்சி காரி உமிழும். இதுதான் ஈவேரா எதிர்ப்பு நிலைப்பாடு அவங்களோடது. ஈவேராவை எதிர்த்து பேசியதற்காகவே கட்சியிலிருந்து பல பேரை இன்க்ளூடிங் மீ வந்து உங்களுடைய நிர்வாகத்துல இருந்து நீங்க நகர்த்தி இருக்கீங்க, ஓரம் கட்டி இருக்கீங்க. சில பேர் வந்து உள்ளே இருந்துட்டு இருப்பாங்க, அது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சில பேர் வந்து இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி வெளியில வந்திருப்பாங்க. இந்த உரிமை உள்ளபடியே சீமான் அவர்களுக்கு இல்லை. உள்ளபடின்னு சொல்றேன், உங்களுக்கு சிரிப்பு. இதை விட்டுலாமே அந்த வார்த்தையை, அது ஒரு ஃபன்னா இருக்குல்ல. இல்ல அவரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த 2 நாளா. யாரு இந்த விஷயத்துல அவர் செய்யட்டும் ஒரு பக்கம். இங்க என்னன்னா, ஏன் இதான் சொல்றேன்னா, அவ எவ்வளவு எரிச்சல் இருக்கும். ஈவேராவுடைய துரோகங்களை செய்து அவரோட துரோக விஷயங்களை எல்லாம் வெளியெடுத்து பேசும் பொழுது அவருக்கு நீங்க வீரவணக்க கூட்டம் நடத்துனீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும்ல. 2 வருஷம் எல்லாம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? விஜய் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈவேராவை பற்றி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஒரு சில மாசங்கள் கூட கிடையாது, நாள் கணக்கு சொல்ல முடியும் என்னால. வீரவணக்கம் வந்து அந்த வருடங்கள் வந்து அதுக்கப்புறம் வீரவணக்கம் நிப்பாட்டினாங்க. அதுவே கட்சிக்குள்ளே பெரிய கான்ட்ரவர்சியா தான் இருக்கும். ஒரு தரப்பு வந்து அது வேண்டான்னு சொல்லும் போது ஒரு தரப்பு வேணும்னே போய் போஸ்ட் அடிக்கும். அவங்க போஸ்ட் அடிச்சோன்னா என்ன இப்படி வந்து போஸ்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த இன்னொரு தரப்பு வந்து என்ன ஏன்டா அது பண்றீங்க, இப்படி ஒரு சண்டை போயிட்டே இருக்கும். உள்ள ஒரு 2 சண்டையா தான் அது போயிட்டு இருந்துச்சு. கடைசியில வந்துட்டு அதுல தொடர்ச்சியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவேராவை வந்து தூக்கி பிடிச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருந்த அவரோட நபராகத்தான் சீமான் அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா இது வரைக்கும் வெளியிடப்பட்ட எல்லா அரசியல் வரைவுகளையும் ஈவேராவை வழிகாட்டின்னு தான் அறிவிச்சிருக்கு. நாம் தமிழர் இக்னோர் கூட பண்ணல, வழிகாட்டின்னு அறிவிச்சிருக்கீங்க. அப்டேட்டட் பை லா.
அப்டேட்னா எப்ப அப்டேட் பண்ணீங்க? கடைசியா வந்து பைலா இப்ப இது வரைக்கும் நீங்க கருத்து இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு நீங்க வந்து போட்டுருப்பீங்க. இனிமே தான் இந்த தேர்தலுக்கு நீங்க போட போறீங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் வரைக்கும் ஈவேராவுடைய நிலைப்பாடுல நீங்க என்னவா இருக்கீங்க? கடைசியா அந்த இடைத்தேர்தலில் தான் நீங்க மாறினீங்க. ஈவேராவை எதிர்த்துட்டு ஈரோடு இடைத்தேர்தல கரெக்டா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லயும் ஈவேரா ஒரு வழிகாட்டி. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, ஈவேராவை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்க்கிற பாரிசாலனுக்கு உரிமை உண்டு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஈவேராவை எதிர்த்துட்டு இருக்கேன். சீமான் அவர்களுக்கு அந்த உரிமை உண்மையிலேயே கிடையாது. ஏன்னா எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் எதிர்த்தீர்கள். நீங்க வந்து நாங்க வாட்ட எதிர்க்கிறோம், நீங்க எதிர்க்காம நீங்க எதிர்ங்கன்னு சொல்லல, எதிர்ப்பவர்களை நீங்கள் எதிர்த்தீர்கள். ஈவேராவை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பேரும் நீங்க எதிர்த்துட்டு இருந்தீங்க. பல மேடைகள்ல வந்து ஈவேரா அவர்களுடைய செயல்கள்லாம் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருலாம் நீங்க உட்காந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. எங்க ஐயா வந்து தந்தை பெரியார் வந்து சத்தத்துக்கு அப்புறம் வழி தெரியாதுரா அப்படின்னு சொன்னாருன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் புகழ்ந்து தள்ளியிருப்பீங்க. அதோட உச்சகட்சம் தான் ஒரு முறை வந்து வீரவனுக்கு பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. ஈவேராக்கு வழிகாட்டி நீங்க தலைவர் அல்ல வழிகாட்டின்னு சொன்னீங்க. அதே தானே அவர் சொல்றாரு. இப்ப அவர் தலைமை வழிகாட்டிங்கிறாரு. நீங்க வழிகாட்டினீங்க, அவர் தலைமை வழிகாட்டிங்கிறாரு. அவர் சிறுபான்மை வாக்குகளை புடுங்கிறதுக்கு ஈவேரா பிம்பத்தை வச்சோம்னா வந்துரும்னு அவர் நம்புறாப்புல. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே உங்க கொள்கை கோட்பாடு தான் என்ன? நாம் தமிழருக்கு என்னதான் உங்க கொள்கை கோட்பாடு? சீமான் அவர்கள் பேசுறதுலாம் கொள்கை கோட்பாடா? ஈவேராவை ஏற்கிறோம்னா வழிகாட்டியா சொல்றோம்னு சொன்னீங்க. அப்ப அந்த சீமானுக்கு அறிவு இருந்துச்சா, இந்த சீமானுக்கு அறிவு இருந்துச்சா? இந்த கேள்வி வரும்ல. எந்த சீமான் சரி சொல்லுங்க. ஏன் இவ்வளவு முன்னுக்கு பின்னா முரணா? ஆமா, இதுதான் இங்க பிரச்சனையே. இதுதான் நம்பகத்தன்மை உடைக்குது தமிழ் தேசிய தளத்துல. ஒரு தலைவருக்கான நம்பகத்தன்மை எப்பங்க வரும்? இவர் எப்பவுமே கரெக்டா பேசுறாருப்பா, ஒரே கருத்துல நிக்கிறாருப்பானா தான் வரும். நேத்து ஒண்ணு பேசுவேன், நான் இன்னைக்கு ஒண்ணு பேசுவேன், நாளைக்கு ஒண்ணு பேசுவேன் அப்படின்னா எப்படி வரும் அந்த தன்மை? இப்ப விஜய் என்ன நினைச்சிருப்பாப்ல, என்னென்ன நேத்து வரைக்கும் நீ தானே வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்னென்ன என் மேல பாஞ்சு வந்து கடிக்கிறேன்னு நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரா? ஈவேரா தமிழின பகைன்னு பேசிட்டு இருந்தோம் மற்ற தமிழ் தேசியவாதிகள். சீமான் அவர்கள் வழிகாட்டின்னு சொன்னார். தலைவரா நான் இருக்க மாட்டேன், வழிகாட்டி அவரு. அவர் பல தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டி இருக்காங்க. அது போல இவரும் ஒரு வழிகாட்டி. அவர் அதுக்குதான் விமர்சிச்சிருப்பேன். அவர் காட்டின வழி என்ன அதை சொல்லுங்க. வழிகாட்டினாரு மட்டும் சொல்லாதீங்க. அவர் காட்டிய வழி என்ன? அது தமிழ் தேசிய வழியா, தமிழ் தேசிய பாதையா? அப்புறம் சரி, ஒரு தலைவருக்கான செயல்பாடு தான் என்ன? தலையில ஏறி உட்காந்துக்கிறதா? வழிகாட்டுறதுதான் ஒரு தலைவருக்கான செயல்பாடு. அந்த வழிகாட்டு வேற, தலைவர் வேறங்கிறதெல்லாம் இது எதுக்கு இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்கள்? ஒரு தலைவரோட வேலை என்னங்க? வழிகாட்டணும், வழிகாட்டுறதானுங்க. அப்ப என்ன வழிகாட்டி ஒரு தனி ஒரு ஜாபு, தலைவரா இருக்கிறது ஒரு தனி ஜாபா? தலைவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக வழிகாட்டுவதுதான் தலைவர்களுடைய வேலை. அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழியை காட்டுபவன் தான் தலைமை. அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல வழியையும் ஈவேரா காட்டல. இவர் காட்டிய அத்தனை வழியும் குட்டிச்சவரு, முட்டுச்சந்து. அந்த முட்டுச்சந்து குட்டிச்சவரையும் உருவாக்கி ஈவேராவை ஏற்கக்கூடாது. தமிழ் சமூகத்துக்கு எதிரான நபர் அவர். தமிழர்களுக்கு எல்லளவும் அவர் நல்லது செய்யலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவர் எவ்வளவு முட்டு கொடுத்து நீங்க பேசுறீங்க. அப்புறம் நான் வந்து விஜய் வந்து கொண்டு வந்தோன்னா நான் எதிர்ப்பேன். தார்மீகமாவே உங்களுக்கு உரிமை கிடையாது இதை பத்தி பேசுவதற்கு. அதுக்காக இக்னோர் பண்ணிட்டு போக முடியாதுல்ல பாரு. என்னங்க இக்னோர் பண்ணக்கூடாது? இல்லங்க, ஒரு நடிகர் வராரு, அந்த நடிகர் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவரோட டைரக்டர் என்ன பண்ணலாம்? நீங்க கொஞ்சம் நாள் தான் டைரக்டர் இருந்தாரு, அதோட அதிக நாள் வந்து இவர் வந்து அரசியல்ல தான் பயணப்பட்டிருக்காரு. நான் கேட்கறது நடிகரா இருப்பவர் வரக்கூடாதுன்னா டைரக்டர் வரலாமான்னு கேட்கிறேன். இது ப்ரொஃபஷன் பை ப்ரொஃபஷன். இது ஆக்சுவலா இது கணக்கிலேயே வரக்கூடாது. சரி, கருணாநிதி வந்து எழுத்தாளரா பாப்பீங்களா இல்ல அரசியல்வாதியா பாப்பீங்களா? நீங்க கருணாநிதியை ஒரு அரசியல்வாதியாக பார்ப்போம். ஆனா கருணாநிதி எழுத்தாளர். கருணாநிதி ஒரு எழுத்தாளர் என்பதற்காக அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா இது ஒரு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷன்னால அவர் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்றது. ஆக்டரால வரலாம். அவர் பேசக்கூடிய கருத்தியல், அவரோட செயல்பாடை வைத்துத்தான் நம்ம விமர்சனங்களை முன்வைக்கணும். புரியுதுங்களா? அவருடைய கருத்தியலும் செயல்பாடும் என்னன்னே தெரியாது இருக்கும்போது எதற்கு ஆதரவு சொல்லுங்க? எதற்கு ஆதரவு? சரி, ஒரு சக தமிழன் தம்பி வந்து நம்ம கூட நிப்பான் அப்படின்னு இப்ப எதுக்கு விமர்சனம்? தம்பி நம்ம கூட நிக்கல அப்படி போயிட்டாங்க. அப்ப இது என்ன, எதை மையப்படுத்திய அரசியலா இருக்கு? உங்களை மையப்படுத்திய அரசியல், மக்களை மையப்படுத்தியது இல்ல. உங்க கூட நின்னா நல்லவன், உங்களை விட்டு விலகினா கெட்டவன். இது என்னங்க அரசியல்? இதுதான் உங்களை மையப்படுத்தியது. உங்களை வச்சுக்கிட்டு மட்டுமே அரசியலா நினைக்கிறது. அப்படி பண்ண முடியாது, இப்படி பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய் வர வரைக்கும் தம்பி அரசியலுக்கு வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை.
விஜய்க்கு நீங்க முட்டு கொடுத்தீங்க, ஆரம்பத்துல வர்றதுக்கு முன்பாக விளம்பரம் பண்ணீங்க. விஜய் வந்த அடுத்த நிமிஷம் எதிர்க்க ஆரம்பிச்சீங்க. காரணம் என்ன, அவர் உங்க கொள்கை கோட்பாடை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து சொல்றதுக்கு பதிலா உங்க கொள்கை கோட்பாடுங்கிறதுல பதிலா நீங்க தூய தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடை நீங்க கையில் எடுத்தீங்க. கையில் எடுத்துட்டு இது உங்க கொள்கை போல சொல்லிக்க பாக்குறீங்க. கிடையாது, அது உங்க கொள்கை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஈவேராவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அந்த கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் உங்க கட்சியில இருக்கிறாங்க. ஓரின சேர்க்கைக்கு ஆதரவான கூட்டம் உங்க கட்சியில இருக்குது, உங்க பக்கத்துல நிக்குது. நீங்க வந்து அப்படியே வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் எனக்கு இந்த கோவம் வருதுன்னா, அவ்வளோ எதிர்ப்பை சந்திச்சிருக்கேன். ஈவேரா எதிர்ப்பை பேசக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் போட்டு கடிச்சு குதறி இருக்கானுங்க அவனுங்க. ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு நாங்க தான் என்னமோ எதிர்த்துட்டு இருக்கோம்னு யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் போய் சேர்த்தது நாங்க தான். மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அந்த கருத்தியல். கடைசியா நீங்க வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. ஈவேரா வந்து தமிழ் சமூகத்துக்கு நான் அவர் செஞ்சது கிடையாது. ஏங்க நீங்க போய் கேட்கலையா? திராவிடம்னா என்னன்னு போய் கேட்கலையா? மைக்க ஒண்ணிட்டு நாய்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. அப்ப மக்களுக்கெல்லாம் என்னைக்கோ வந்துருச்சு, புரிதல் வந்துருச்சு. நீங்க தான் வந்து அப்படியே மழுப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு காலத்துல பெரியார் மேடைகள்ல பேசிட்டமேங்கிற ஒரு இதுல அதை பத்தி எதிர்த்து பேசாம அப்படியே போயிட்டு இருந்தீங்க. இல்ல அவரே அந்த விஷயம் மாதிரி பாத்துருக்காரு. ஏன்னா நம்மளும் பெரியாரிய மேடைகள்ல இருந்தோம், பேசணும். இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய தளத்துக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பெரியாரிஸ்டுகளையும் உள்ள இழுக்கணும் அப்படின்னா முற்றிலுமா அவரோட படத்தை விளக்காம அவருடைய படத்தையும் போட்டா சரி, அந்த ஆதரவாளர்களா கொஞ்சம் நினைச்சு அவர் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா ஈவேராவை விமர்சிக்கும் போது உள்ள தடை போட்டிருக்க கூடாது. ஈவேராவை விமர்சிச்சா அதுக்காக இந்த கட்சி நான் நடத்தல, வெளியில போயிரும் கூட சொல்ல. அவர் காரி உமிழ்ந்துருமுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாரு. எதுக்கு இவ்வளவு காட்டம் உங்களுக்கு? ஈவேராவை விமர்சிப்பவர்கள் மீது உங்களுக்கு ஏன் அவ்வளவு காட்டம் அன்னைக்கு இருந்துச்சு? இன்னைக்கு என்ன மாறிட்டீங்க நீங்க? அப்புறம் உங்களுக்கு எதுன்னு சரின்னு போட்டா நீங்க மாறிக்கிறீங்க. அப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு உங்களுக்கு விஜய் ஓகே, இன்னைக்கு விஜய் வந்து எதிரி. இப்ப ஏன் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுதுன்னா, விஜய் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவரா? ஒரு கொள்கையாக, கோட்பாடாக, அரசியல் ரீதியாக கண்டிப்பா எதிர்த்து தான் ஆகணும். விஜய் கட்சிக்கு வாக்கு போடுங்க சீமான் பேச முடியாது. கண்டிப்பா விஜய் அவர்களோட கொள்கை எங்களுக்கு எதிரான கொள்கையாக இருக்கிறது. அவர் வந்து பாருங்க காங்கிரஸோட போய் சேர்றாப்புல, இனப்பொருளையை பற்றி அவர் மறந்துடுறாரு. ஒரு மாவீரர் நாள் அன்னைக்கோ தமிழ் சமூகத்திற்கு சம்பந்தமான எந்த விஷயத்திலும் பெரிய அளவு அவர் தன்னை முனைப்போட காட்டிக்கிறது இல்ல. இந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சு நீங்க அடிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா விஜய்க்கும் உங்களுக்கும் போர்னு அறிவிச்சிங்கல்ல, இங்கதான் நீங்க ஓவர் டூயிங். எதுக்கு போரு? ரொம்ப தடித்த வார்த்தையா பாக்குறீங்களா? எதுக்கு போரு? போர் செய்யற அளவுக்கு என்ன விஜய் வளர்ந்துட்டாரா? எதுக்கு நீங்களே விஜய் பெரிய இதா? நீங்க ஒரு இத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு 8% மேல நீங்க வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மூன்றாவது பெரிய கட்சி. விஜய் அவர் ஒரு நடிகர் தான் இப்ப வரைக்கும். இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வாக்கு வாங்கிதான் அவர் தன்னுடைய பலத்தை காட்ட போறாரு. அதுக்கு முன்னாடி ஏன் அவரோட போய் போர் செய்றீங்க? ஏன் அவ்வளோ கெட்டவரான விஜய் வரனா ஏன் அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? ஏன் முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள்? இத ஆனா மத்தவங்க பேசினா பரவாயில்ல பாரி, தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கிறேன் நீங்களே பேசி நமக்குள்ளேயே இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கும். நான் என்ன சொல்றேன், இன துரோகிகளா நம்ம பார்க்கப்படுவோம். நீங்க அப்படியே பாத்துக்கிட்டு போங்க. யாவன் விமர்சிச்சாலும் இன துரோகி. இது இவ்வளவுதான் விஷயம். நான் தான் சொல்றேன்ல, என் தம்பி மைக் சின்னத்தை காமிச்சு இவருக்காக வாக்கு கேட்டாருன்னு சொன்னாலும் நம்பிக்கணும். இன்னைக்கு இவர் தான் எதிரின்னு சொல்லி நம்ம முன்னாடி வந்து நிப்பாட்டினாலும் எதிர்க்கணும். என்ன மாதிரியான உளவியல் இது? இதுதான் தமிழ் தேசிய உளவியலா? இப்ப இது என்னவா பார்க்கப்படுது அரசியல் தளத்துல? ஸ்டாலினை சந்திக்கிறீங்க, வெளியில வந்து விஜயை திட்டுறீங்க. என்னவா பார்க்கப்படும்? ஏங்க அது கூட இதை போய் முடிச்சு போடுறீங்க? முடிச்சு நான் போடலைங்க. முடிச்சு போடுறாங்களா இல்லையா? ஊடகங்கள் முடிச்சு போட ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? அவங்கள போய் பார்த்ததும் தேவையில்லை. இன்னைக்கு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதிருங்க, ஒரு எதிர்த்து அரசியல் பேசுங்க, அது வேற. விஜய் ஒரு கோட்பாடு தப்பானது, விஜய் வந்து நேருக்கு நேர் விவாதம் பண்ண சொல்லுங்க, கேளுங்க, கூப்பிடுங்க. அவர் செயல்பாடுல தவறாக இருக்கும் பட்சத்துல எடுத்து பேசுங்க, எதிர்த்து பேசுங்க. ஆனா போர் செய்ய சொல்றீங்களே, விஜயோட போர் செய்யறதுக்கு இல்ல. கடந்த 5 நாளா தொடர்ந்து காணொலிகள், பேச்சுகள் எல்லாமே இதை சுற்றியே அப்படி இருக்கு. இது நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். இப்ப இது நடக்குது. போன வீடியோக்கு முந்தின வீடியோ நம்ம அதை தெளிவா சொன்னோம். நாம் தமிழரும் டிவிகேவும் இன்னைக்கு போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சண்டை யாருக்கு பயன் தரும்? திமுக. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த திமுகவுக்கு பயன் தர வேண்டிய ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருப்பது என்னன்னு புரியல நமக்கு.
எதுக்கு செய்யணும்? இது திமுகவுக்கு தான் பயன் தரும், வேற ஏதாவது பயன் இருக்கா இதுல? விஜய் அடிச்சு அவரோட வாக்குகளை உடைக்க போறீங்களா? அவர்கிட்ட வாக்கு இருக்கா? முதல்ல எந்த வாக்கு உடைப்பீங்க? அப்ப நீங்களே ஒன்னும் சொல்லவா, நீங்க தான் பூதாகரப்படுத்துறீங்க விஜய. யாருமே பேசல. எடப்பாடி பேசிட்டு இருக்காரா? ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரா? வேற எந்த கட்சி தலைவர் வந்து விஜயை பத்தி பேசிட்டு இருக்காங்க? திருமாவளவன் சொல்லுங்க, ராமதாஸ் யாராவது பேசினாங்களா? he doesn't matter unless until he prove himself. வந்து அவர் வந்து தனக்கான ஒரு வாக்குகளை வந்து அங்கே காட்டுற வரைக்கும் அவரை பற்றி பேசுறதுக்கு யாரும் பேச மாட்டாங்க. இப்படி வருமோ அப்படி வருமோன்னு யூகிக்கலாம். இவ்வளவு வருவாரா, இவ்வளவு பேர் கூடுறாங்களா கூட்டம், பார்ப்போம் அப்படிங்கிற பார்வை வேணா இருக்கலாம். அது வைங்க. அதே போல விமர்சிக்கணும். சில திமுக காரங்கெல்லாம் விஜய் லைட்டா விமர்சிச்சுட்டு போறாங்கல்ல, சில எம்எல்ஏக்கள் சில மினிஸ்டர்கள்லாம் லைட்டா விமர்சிக்கிறாங்களா, அந்த மாதிரி விமர்சிக்கிறது வேற. ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஒரு பெரிய நடிகர், மக்களால் அறியப்பட்டவர். அவருக்கு மக்கள் வாக்கு போடுவாங்களா தெரியாது யாருக்கும். ஆனா அவரை நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம், மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இறங்கி போறதுதான் நான் பாக்குறேங்க. இறங்கி போறீங்க, அவங்க லெவல்ல இருந்து இறங்கி போறீங்க. இதுல ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தை பாக்கலையா? ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறது, விஜய்க்கு எதிராக பேசுறது, எடப்பாடி ஒரு சித்தப்பூவா வச்சுக்கிறது, சும்மா ஜெனரலி எல்லாரும் கூட ஒரு நல்ல இது, எல்லாரோடையும் நல்ல விஜய் அடிக்கிறதுல எல்லாரோட நல்லதா? சிம்பிளா சொல்றேங்க. அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையும் கருத்தியலையும் தொடர்ச்சியாக பேசி அதன் மூலமாக மக்களிடம் சென்று சேர்கிறார் என்றால் அந்த கட்சியோட வளர்ச்சி பாதை நன்றாக இருக்கும். ஆனா இது இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்துது. இப்ப நீ நாம் தமிழர் கட்சி நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா உங்களுக்கு என்ன, இந்த கேள்வி வருது. ப்ராப்ளமே என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சியா போயிருச்சு. தமிழ் தேசிய முகத்தை மாற்றி இருக்கக்கூடிய கட்சியா போகுது. நாளைக்கு இந்த கட்சி அடி வாங்குவதும், இந்த கட்சி வந்து பெரிய அளவு பிரச்சனைக்குள்ள சந்திக்கும் பொழுதோ, இல்ல இந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தன் வந்து தவறு செய்யும் பொழுதோ, அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்து மேலேயும் பிரதிபலிக்கும். திமுக காரன் திருடுறது வேற. இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தன் திருடுனானா என்ன ஆகும்? தமிழ் தேசியத்தின் மேல பழி வரும். அவ்வளவுதான் விஷயம். திமுக திருட இருப்பான், கொள்ளையடிக்கிறவன் இருப்பான், ஏமாத்துறவன் இருப்பான். ஆனா தமிழ் தேசியத்துல அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம மாற்றுன்னு சொல்றோம். அப்ப மாற்றுன்னு சொல்லக்கூடிய கட்சி இந்த மாதிரி இறங்கி போறது, அதுவும் விஜயை வந்து ஒரு எதிர்க்கிறேன், விஜய் வந்து ஒரு பிரதான எதிரியாக விஜய் பிரதான எதிரி கிடையாது. விஜயை எதிர்க்கக்கூடிய நபர்களும் நீங்கள் எதிர்க்கக்கூடிய நபர்களும் ஆக்சுவலா ஒரே ஆட்கள் தான். விஜய் யாரை எதிர்க்கிறாரு? திமுக எதிர்க்கிறாரு. பவர்ல இன்னைக்கு அது இருக்கு, திமுக இருக்கு. இப்ப திமுகவோட கூட்டணியில் யார் இருக்காங்க? காங்கிரஸ் இருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு காங்கிரஸ் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் இல்லையா நான் சொல்லல, அவருக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. காங்கிரஸ் நாளைக்கு வந்துட்டு விஜய் வாங்க கூட்டணிக்குன்னு சொன்னா போற ஆளு தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் திமுகவோட கூட்டணியை இன்னைக்கு அவர் எதிர்க்கிறாரு இல்லையா? அந்த கூட்டணியில இருந்து ஆட்களை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா அந்த கூட்டணியை எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாஜகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவையும் எதிர்க்கிறாரு. ஏன்னா அதிமுக மேல அந்த எதிர்ப்பை வந்து இன்னும் ஒரு மாதிரி தீவிரமா காட்டலன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு முடிவு இல்லாத ஒரு சூழலா போய்கிட்டு இருக்கு. அதிமுகவை பெரிய அளவுக்கு இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க அதை எதிர்ப்பதாகத்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எதுல மாறுபடுறீங்க? ஈவேராங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தனாலயா? இதை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்களே வச்சுட்டு இருந்தீங்களே, எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அவர் மேல கோவம் வருதுல, அதே கோவம் தானே உங்க மேல எனக்கு வந்திருக்கு அன்னைக்கு. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கோவம் வருதுல, அந்த கோவம் தானே அன்னைக்கு இருந்த சீமான் மேல எங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த காணொலியில நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க சுட்டி காட்டுற விஷயங்கள்லாம் வந்து ஆமா சான்றோட இருக்கு. ரொம்ப சிம்பிள். அவசரப்படக்கூடாது அரசியல். விஜயை இந்த நேரத்தில் எதிர்ப்பது அவசர அரசியல். இந்த அரசியல் வந்து பெரிய பாதகத்தை தான் ஏற்படுத்தும். இன்னொன்னு, விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களையும் ஒரு ஓவர்லாப்பிங் பேட்டர்ன் உங்களால பார்க்க முடியும். ஓவர்லாப் இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலமுறை விஜய் வந்து இவரே வந்துட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு. வந்து எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், விஜய் வந்து ஒரு தமிழ் தேசியத்திற்கான ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிம்புவும் பேசியிருக்காரு, அதே மாதிரி விஜயும் பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு தலைவனா ஏதோ ஒரு படம் இதுங்க சூரியனுக்கு கதிரவன் ஏதோ ஒரு படம், கதிரவன் ஒரு படம் எழுதுன மாதிரி எனக்கு. ஆமா, விஜய் அவரை வச்சு பகலவன் ஒரு படம் வந்து
விஜய் மைண்ட்ல வச்சு இல்ல ஒரு கதை எழுதி அதை விஜய் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போய் சொன்னாங்க. அவர் சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிம்பு கிட்ட சொன்னாங்க. ஸோ அது மேபி வரலாம் நாளைக்கு சில பேர் இப்போ ஒருத்தன் நடிக்கணும்னு எண்ணம் இருக்கக்கூடிய அவருக்கு யாராவது கூட அந்த படத்துல நடிக்கலாம். சரி, ஓகே, அவங்க விருப்பம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பகலவன் கதையை வந்து நீங்க விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல தொடங்கி நீங்க விஜய் வந்து ஏதோ ஒரு செல்ல தம்பி போலதான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அப்ப விஜயோட ரசிகர்கள் பார்வையில இருந்து நீங்க பாருங்க. இப்ப நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுடைய பார்வையில இருந்து நீங்க பாக்குறீங்க. விஜயோடைய ரசிகர்களுடைய பார்வையில இருந்து பாருங்க, நீங்க என்னவா தெரிவிங்க? சீச்சி இந்த பழம் புளிக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க மாதிரி. என்ன வந்து கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து அவ்வளவு சப்போர்ட்டா இருந்துட்டு கட்சி ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து அதாவது அவங்களோட பார்வை என்னன்னா, கூட்டணிக்கு இவர் கூப்பிட்டாரு, நம்ம அண்ணன் வந்து வரலன்னு ஒண்ணே, விஜய் வரலன்னு ஒண்ணே, இப்ப வந்து கோவப்பட்டுக்கிட்டு இப்படி பண்றாரு. இந்த பார்வை வந்து நாம் தமிழர் மேல அவங்க தரப்புல இருக்கு. நம்ம ரெண்டு தரப்பையும் பார்க்கணும். நாம் தமிழர் தம்பிமார்களுடைய பார்வை என்னன்னா, விஜய் அவர்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தார் அண்ணன், சீமான் அவர் இருந்தாரு, ஆனா இன்னைக்கு வந்து மேடையில அவரை வந்து மறைமுகமா வந்து சொல்லக்கூடாதுல்ல, என்னதான் இருந்தாலும் அது தப்பு. ஸோ இது ரெண்டுமே அதுக்குள்ள அந்த ஃப்ரிக்ஷனுக்கு காரணம் ரெண்டு பேருமே. ஆனா இங்க இஷ்யூ என்னன்னு பாருங்க, இது ரெண்டு ஈகோ ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம். உங்களை அவர் தப்பா பேசிட்டாரு, இல்ல நீங்க அவரை தப்பா பேசிட்டீங்கிறதுக்குள்ள சண்டைங்கிறதுலாம் பர்சனல் இஷ்யூ. அப்ப இங்க இந்த பார்வைகளை வைத்து பார்க்கும் பொழுது இது ரெண்டு பேருக்குமே மாறி மாறி ஆதரவு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு எதிர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது பர்சனல் பிரச்சனை, ஒரு ஈகோயிஸ்டிக்கான ப்ராப்ளம். நீ என்ன திட்டா, நான் உன்னை திட்டா, இதை வச்சுட்டு அரசியல் பேசக்கூடாது. இது பர்சனல் ஈகோ ஓரம் வச்சுட்டு தான் நம்ம அரசியலே பேசணும். இப்போ இங்க பர்சனல் ஈகோ நீங்க ஓரம் வச்சுட்டு நீங்க அரசியல் பேசும்பொழுது இங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்டர், ஒரு உள்ள வராரு, அவருடைய தவறுகளை நீங்க சுட்டி காட்டி பேசுங்க, மக்கள் பார்ப்பாங்க. விஜய் வராரு, தப்பு செய்யறாரு, அதை பேசுங்க. அது மாதிரி செய்த தவறுகள் நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அஜித் குமாரோடைய மரணத்திற்காக ஒரு ஆர்ப்பாட்டம், லாக்அப் டெத்ல மரணம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் வந்து சேப்பாத்துக்கிட்ட பண்றாரு. அதை வந்து எல்லாருமே விமர்சிச்சிருந்தாங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே விமர்சிச்சிருந்தாங்க. அப்ப சீமான் அவர்கிட்ட வந்து மைக்க நீட்டுறாங்க பத்திரிகையாளர், பல பேர் பண்ணவே இல்லை, இவர் பண்றாருல அட்லீஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாரு. அதுதான் சரியான அணுகுமுறை, உண்மையிலேயே அதுதான் சரியான அணுகுமுறை. இஷ்யூ பேஸ்டா தான் விஜய் அவர்களை இப்ப நீங்க பார்க்கணும். விஜய் அவர்களை எப்ப நீங்க வந்து கொள்கை ரீதியா எதிர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவரு ஒரு ப்ரூவன் வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு அந்த கொள்கைகள் தமிழ் சமூகத்திற்கு எதிரான கொள்கையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எதிர்க்கலாம். இன்னைக்கு வந்து அவருடைய கொள்கையில வந்து திராவிட சாயம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தன்னை அவர் திராவிட கட்சின்னு சொல்லிக்கல, ஆனா திராவிட சாயம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. திராவிட தலைவர்கள் எல்லாம் அவர் வந்து முன்னிலைப்படுத்துறாரு, அவர் வந்து முகப்பாக வைத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம விமர்சிக்கிறோம். திராவிட சாயத்துடைய அரசியல் செய்றீங்க, மீண்டும் வேற வடிவத்துல திராவிடத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட திணிக்க பாக்குறீங்க. இதெல்லாம் விமர்சனங்கள். இந்த விமர்சனத்தையும் நான் குறை சொல்லல. போர் செய்யற அளவுக்கு விஜய் அவர்கள் எதிரியா? இந்த போரை ஏன் நீங்க திருமாவளவனோட செய்ய வேணாம்? செய்யாம இருக்கீங்க, செஞ்சிருக்கணும்ல. திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அண்ணனா இருக்காருங்க. இதே ஈவேராவை ஏற்கக்கூடியவர் தான் ராமதாஸ், தெரியுமா? ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஐயாவா இருக்காருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏடிஎம்கே தான் சித்தப்பா. சரி, ஓகே, ஏடிஎம்கே கூட நீங்க விட்டுருங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்களே, ஏன் இந்த நிலைப்பாடு வந்து அங்க பொருந்த மாட்டேங்குது? இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் ஈவேராவை இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து திராவிடத்தோட தான் துணை போறாங்க, திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீங்க பெரிய போர் செய்யணும்னு கூப்பிட்டது இல்லை. ஆனா விஜயோட போர் செய்யணும்னா என்ன? நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் தலைமைகளோட போர் செய்வது தேவையில்லை. விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வேற ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கருத்தியல் ரீதியாக பிழைகள் இருக்கும் பட்சத்தில் விமர்சிக்கலாம். ஆனா இவங்க நமக்கு உண்மையாகவே எதிரிகளா? கருத்தியல் பிழைகள் இருக்கு, கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் நீங்க கண்டிப்பா முன்வைக்கணும். ஆனா இவங்களோட நம்ம போர் செய்ய தேவையில்லை. இவர்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகளோடு தான் நீங்க போர் செய்யணும். இவர்கள் புரிதலற்றவர்கள், அவங்களை புரிதலுக்கு ஏற்படுத்துங்க. இவங்களை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் புரிதலற்றவர்கள், அவர்களை தமிழ் தேசிய புரிதலுக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப நீங்க விஜய்க்கு கொடுக்க வேண்டிய பெரிய அடி என்ன தெரியுமா? விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்களை தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக மாத்துவதுதான் நாம் தமிழரோட வெற்றி. அரசியல் மயப்படுத்து, அவங்களை அரசியல் படுத்துங்க. அவங்க ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட அரசியலை புரிய வைங்க. நீங்க தமிழ் தேசிய சிந்தனை விதைங்க அவங்க கிட்ட. இப்ப நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள். அப்ப இயற்கையாகவே தமிழ் தேசியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்கணும். ஏன் ஏத்துக்காம இருக்க போறாங்க? தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஒரு கருத்தியல். இந்த தமிழர்களுக்கான கருத்தியல் தமிழர்கள் தான் ஏத்துக்க முடியும்.
விஜய் ரசிகர்களே பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஜனத்தொகையின் அடிப்படையிலே தமிழர் தான் பெரும்பான்மை. அப்ப அவங்க தமிழர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன் பெரும்பான்மை தமிழர்கள் அந்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தமிழ் தேசிய சிந்தனை ஏற்று வந்துட்டா விஜயால தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்பட முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா ஒரு செக் தான் அது. ஈவேராவுடைய முகத்திரையை வந்து கிழிப்பது நல்லது, நான் வரவேற்றிருப்பேன். சீமான் அவர்கள் இன்னைக்கு எனக்கு கோபம் இருக்கிற காரணம்னா எதற்காக நீங்க அதை பயன்படுத்துறீங்கிறது தான். ஈவேரா எதிர்ப்பை வந்து கொள்கையாக நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே கொண்டு வந்திருக்கணும். ஆரம்பத்திலே நீங்க அதை எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிருக்க கூடாது, அவங்களை எதிர்த்து இருக்க கூடாது. ஆனா டக்குனு விஜய் கொண்டு வந்தோடனே அதை ஒரு சான்ஸா பயன்படுத்துறீங்க. அது பியூர் பாலிடிக்ஸ், அவர் அறமற்ற பாலிடிக்ஸ். அது ஈவேராவை எதிர்ப்பதற்கு காரணம் அவர் பிறப்பால் தெலுங்கர் என்றோ அவர் பிறப்பால் பிறமொழியாளர் என்றோ எல்லாம் இல்ல. அவர் தமிழ் சமூகத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களால் தான் அவரை எதிர்க்கிறோம். அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதையே ஒரு காரணம் வச்சுக்கிட்டு நான் விஜய் வந்து கடிச்சு கொதறவேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா பல பேர் வந்து ஈவேராவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலரும் உங்களுக்கு நண்பர்களாக இன்றளவும் தொடர்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலையும் சரி, அரசியல் முறையிலையும் சரி. அரசியல் ரீதியாக உங்க கூட இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து ஈவேராவை வந்து வழிகாட்டி அதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள நீங்க கூட வச்சிருக்கீங்க, அவங்கள மேடையில் ஏத்திருக்கீங்க. என்ன பண்ணலாம்? இது எனக்கு என்ன படுதுன்னா, இந்த சண்டை திமுகவுக்கு பலம் சேர்க்கும். அதுவும் கூட நீங்க உணராம இங்க அரசியல் செய்றீங்களான்னு தான் கேள்வி. இல்ல அதுல திமுகவுக்கு சாதகமா இருக்க பேஜஸ்லேயே பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாத்தீங்கல்ல எங்க தலைவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை உங்க அண்ணன் எப்படி செய்யறாரு அப்படின்னு போடுறாங்க. அப்படி போடுறாங்க, அதையும் பேசணும்ல நம்ம. அதை பேச வேண்டாம். ஏன்னா இது யாருக்கு பயன் தருதுங்கிறது இவங்களுக்கு திமுகவுக்கு பயன் தர ஒரு வேலையை வந்து நாம் தமிழர் செஞ்சுக்கிட்டு இருந்தது என்றால் நாம் தமிழரின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை சுக்குநூறா போயிடும் எலெக்ஷன்ல. இன்னொன்னு நான் சிம்பிளா சொல்றேன், போன எலெக்ஷன்ல நீங்க விஜய் வந்து எங்க கட்சி ஆதரிச்சாருன்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு எதிராக நீங்க போய் பிரச்சாரம் பண்றது, விஜய் வந்து ஒரு எதிரி புள்ளியா வைக்கிறது வந்து, விஜய் ஒரு நடிகருங்க. இப்போ வரைக்கும் அவரை எதுக்குங்க மையப்படுத்தி கொண்டு வரீங்க? இந்த ஃபோக்கஸ் லைட்டே தேவை கிடையாதுங்க விஜய்க்கு. எப்ப அவருக்கு ஃபோக்கஸ் வரும்னா, இந்த எலெக்ஷன் அவர் பெருசா ஏதாவது சாதிச்சு காட்டினானா அதுக்கப்புறம் அது வேற. அப்புறம் நீங்க அடிக்கிறது, அப்புறம் வந்து அவரை எதிர்த்து பேசுறது, அதை அவரை ஃபோக்கஸ் பாயிண்டா கொண்டு வர்றது வேற. இன்னைக்கு வந்து எங்களை வந்து மும்முனை போட்டின்னு சொல்றாங்க, நாம் தமிழரை வந்து காட்டுறது இல்ல, காட்ட மாட்டாங்க. எப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பகை வளர்க்காத ஊடகங்கள் ஏதாவது இருக்கா? எப்படிங்க சொல்ல முடியும்? ஊடகம் எதுங்க சரியா செயல்படுது? ஊடகங்கள் பகை வளர்க்காமல் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் இருக்கா? ஐடி விங்க கேக்குறீங்களா? ஊடகவியலாளருங்கிற பேர்ல ஒரு சில அரசியல் சார்புடைய நபர்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கு இல்லையா? அப்படி இருக்காங்களே. என்ன பண்ணலாம்? அவங்களெல்லாம் ஓரம் சொல்லிடலாமா? அவங்களெல்லாம் நீங்க ப்ரமோட் பண்றதே இல்லையா? பேர் சொல்ல முடியும், பட் வேண்டாம்னு நினைக்கிறேன். நாம் தமிழருக்காகவே பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் பொதுவான அடையாளத்தோட இருக்கிறாங்களா இல்லையா? அது உங்களுக்கு இனிக்கும். திமுகவுக்கும் அதிமுகவோ இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கசக்குமா? ஊடகவியலாளர் தான் பார்க்கணும். பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்க கூடாது அவங்களோட. ஆனா பர்சனலாவே போய் கடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வன்மத்தை காக்கும்போது பாத்தீங்களா டேமேஜ் அதிகம் பண்ணுவாங்க. அவன் நீங்க ஒரு 10 பேரை வச்சு அவருக்கு நீங்க செய்யற டேமேஜ் பர்சனல் டேமேஜ். பர்சனலா திட்டுவீங்க, அசிங்கமா எழுதுவீங்க. ஆனா அவர் உங்களுக்கு செய்யற டேமேஜ் ஒரு ஆடியன்ஸை வச்சுட்டு இது மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ யாரோட சண்டை போடுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுங்க. இங்க விஷயம் என்னன்னா, போட்டு குணசேகரனை போட்டு கடிச்சு வச்சிருக்கீங்க. குணசேகரன் இன்னைக்கு தான் கடிக்கிறீங்களா? பல நாளா கடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன அவசியம் நமக்கு? அவர் எப்படி இருந்தாலும் மாற போறது இல்ல. அவர் உடன்பரப்பா இருக்காரு, திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. ஆனா அவர் ஒரு ஊடகவியலாளர். அவர் வந்து உங்களுக்கு நான் சிபாரிசு பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. அவருக்கு எது சரின்னு படுதோ அவர் அதை செஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்காக நீங்க அவர் இக்னோர் பண்ணிட்டு போங்க. புறக்கணிச்சுட்டு நீங்க வேற ஊடகத்தை பாருங்க, இல்ல ஒரு ஊடகத்தை கட்டமைங்க, ஒரு ஊடகத்தை வளர்த்துடுங்க. சொல்றேன், நாம் தமிழர் கட்சி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சா வளர்ந்துச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கிடையாது. இன்னைக்கு ரெண்டாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்து யாரும் அரசியல் பேசுறதும் கிடையாது. அதிகமான அரசியல் டிபேட்ஸ் நடக்கிறது எதுல? ஓபன் சோர்ஸ், யூடியூப், இந்த மாதிரி மீடியா. இதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, போதும், பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா நீங்க பர்சனலா பகைகளை வளர்த்து கொண்டு ஒரு வித வெறுப்பை வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் வளர்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாரும் கடிக்கதான் செய்வாங்க. நீங்க கடிக்கும் போது கடி வாங்கிட்டு எல்லாரும் கடிக்காம இருப்பானா? திரும்ப அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கடிப்பான். அப்போ ஐயோ எரியுதே குத்துதே அப்படின்னா ஒரு கட்சியா எப்படி செயல்படணும்னு இன்னும் புரியல உங்களுக்கு. இப்போ நான் சொல்றேன்,
நீங்க விஜயை போட்டு கடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா விஜய் ரசிகர்கள் தான் யாரை கடிப்பா? சீமான் அவர்கள். இப்ப விஜய் ரசிகர்கள் டிஎம்கே கடிச்சா நமக்கு நல்லதா? நாம் தமிழரும் டிஎம்கே கடிக்குது, விஜயும் டிஎம்கே கடிக்கும்போது டிஎம்கேக்கு அதிகம் அடி விழுகும். ஆனா டக்குன்னு அங்க கடிச்சிட்டு இருக்கானுங்களா, இந்த பக்கம் வாங்க எங்களுக்கு கடிங்கன்னு சொல்லி கையை கொண்டு கொடுக்குறீங்களே வாண்டடா, இதுதான் என்னன்னு புரியல. இதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. உங்களை பலிகாடு ஆக்கிட்டு போகுது திமுக. அப்படியே அழகா அவங்க ஒதுங்கிட்டு போயிருவாங்க. நீங்க சண்டை போடுங்க, அவங்க பேசுறாங்களா விஜய் பத்தி? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களை வந்து விஜய் தரப்பு வந்து விமர்சிக்கிற நேரங்கள் எல்லாத்தையும் உங்க பக்கம் நீங்க திருப்பிக்கிறீங்க. நீங்க பஞ்ச் பேக்கா மாறுறீங்க. இது திமுகவோட பஞ்ச் பேக்கா நீங்க மாறுறது எதுக்கு? இது தேவையாது. நீங்களும் திமுக அடிங்க, விஜயும் திமுக அடிக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து திமுக அடிப்போம். திமுக ரொம்ப தடுமாறும். அதுதானங்க நம்ம அதிகாரத்துல இருக்கவங்கள வலுவிலக்க செய்யணும்ல முதல்ல. அதை விட்டுவிட்டு நீங்க வந்து உங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தா புரியுது. உங்களுக்கு பாஜக எதிரி, திமுக எதிரி, காங்கிரஸ் எதிரி, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நாம் தமிழர் அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன, காங்கிரஸை விட்டுட்டு மிச்சம் எல்லாரும் எதிரி, இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பிரச்சனை முடிஞ்சுதா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் டிஃபரன்ஸை பேசுங்க, எதிர்த்து பேசுங்க, சொல்லுங்க. விஜய் ஒரு நடிகர், அவரை எப்படி நீங்க ஏற்க முடியும்? அவர் என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னு போய் கேளுங்க. ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட்ஸ் வைங்க. அதன் மூலமாக விஜயோட இமேஜை உடைச்சு சீமானோட இமேஜை கட்டமைங்க. சீமான் விஜயோட மோதுறதுனால அங்க டேமேஜ் ஆக போறது யாரோட இமேஜ் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த தேர்தல் ரிசல்ட் அதுல காட்டும். ஓகே. சோ விஜயோட வருகை தமிழ் தேசியத்திற்கு ஆதரவா எதிரா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விஜயோட வருகை தமிழ் தேசியத்தை எந்த விதத்திலும் பாதிக்க போறது இல்லை. மாறாக அது அரசியல் சூழலை பாதிக்கும். கண்டிப்பா அது நாம் தமிழரை பாதிக்குது, எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒரு கொள்கையை பாதிக்காதது, ஆனா நாம் தமிழரை பாதிக்கும். இன்னைக்கு தமிழ் தேசியவாதியா ஒருத்தர் மாறி இருக்கான்னு வைங்க, அவன் எப்படி திராவிடமா மாறிடுவானா? அவன் வேற காங்கிரஸ் போய் நின்றுவானா? இல்ல பிஜேபி போய் நின்றுவானா? இல்ல விஜய் ஃபேன்ன்றதுனால ஓட்டு போட்டுருவானா? தமிழ் தேசிய சிந்தனை நீங்க விதைச்சிட்டே போனீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை நமக்கு. இங்க ப்ராப்ளமே என்னன்னா, இந்த தனி மனித வர்ஷிப் அப்படிங்கிறத வந்து அரசியல் கட்சிகளும் ஃபாலோ பண்ணுது. புரியுதுங்களா? கொள்கை கோட்பாடு கடந்து இவர்னா நான் ஆதரிப்பேன், அவர் நான் ஆதரிப்பேன் ஒரு தனி மனித வர்ஷிப். அதோட ஒரு சினிமா நடிகர் வரும்போது இது வேற மாதிரி மாறிடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கோட ரொம்ப பாய்சனஸான விஷயம், பாய்சனஸா இருக்கும். அதுதான் பாதிக்கும். அப்ப அதை சொல்லி புரிய வைங்க. இப்ப நீ வந்து பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கியே, நீ வந்து ஒரு விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட பிம்பம்ங்கிற அடிப்படையில் அவர் என்ன உனக்கு செஞ்சுட்டாரு, நீ வந்து இது பண்ற, நடிச்சிருக்காரு, நீ தான் டிக்கெட் வாங்கிட்டு பாத்துருக்க. அவர் சினிமால ஹீரோப்பா, ஒரிஜினல் அவர் என்னன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவர் வரட்டும்பா, செயல்படட்டும்பா, பாப்போம். அவரோட செயல்பாடு போதுமான அளவு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அப்பல பேசினா தளபதியை பேசினா எடுத்து சொல்லிடுவேன் அப்படின்வாங்க. அதை வந்து நம்ம தான் அரசியல் மயப்படுத்தி கொண்டு வரணும். புரிதல் கிடையாது, அவங்களுக்கு அரசியல் தெரியல. நீங்க விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதை தவிர்த்து அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? ஓப்பனா சொன்ன நிறைய பேர் சின்ன பசங்கங்க, அரசியல்னா என்னன்னே தெரியாத பசங்கங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதுல இப்ப இவங்களை நீங்க அரசியல் மயப்படுத்துறது எப்படின்னா, புரிதலை ஏற்படுத்தி அவங்க எல்லாருமே விஜய் கூடவே நிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அரசியல் புரிதல் வந்தா அப்ப அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துங்க. அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற புரிதல்ல அவங்களுக்கு திமுக ஒரு ஊழல் கட்சி, அது வந்து அதிகாரத்துல இருந்துட்டு மக்களை பெரிய அளவு வாட்டுது, அது அதிகாரத்துல இருந்து இறங்கணும். அதுக்கு எல்லாம் ஒன்னா பண்ணுங்கன்னா, உட்காந்து இணையதளம் முழுக்க மாறி மாறி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை போஸ்ட், எத்தனை மீம் மெட்டீரியல் இது உங்களுக்கு. இப்ப விஜய் ரசிகர்கள் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு மாதிரி அசிங்கமா போட்டு இந்த மாதிரி கலாய்ச்சி போடுறதுனால ஒட்டுமொத்தமா சீமானுக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையா? ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு. அதே போல நீங்க விஜயை போட்டு அடிக்கிறதுனால அவருக்கு டேமேஜ். இப்போ நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி டேமேஜ் ஆகிருக்குது. யாருக்கு வலு சேர்க்கும்? திமுகவுக்கு வலு சேர்க்கும். அப்ப இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு திமுகவுக்கு வலு சேர்க்கிற அரசியலை யாரும் செய்யாதீர்கள். நாம் தமிழர் அதை செய்யவே கூடாது. இன்னொன்னு நிறைய பேர் சொல்றாங்க, சீமான் அவர்கள் வந்து அந்த கூட்டத்துல வந்து செம்மணி படுகொலைக்காக தான் பேசியிருக்காரு, அதற்காக ஒரு கூட்டம் நடத்திருக்காரு. ஆனா அதை பத்தி ஹைலைட் பண்ணாம விஜயை பத்தி பேசின ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. அப்படிதாங்க பண்ணுவாங்க. இதுதாங்க அரசியல். இதுதான் உங்களுக்கு புரியல. அவன் அப்படிதான் அரசியல் பண்ணுவான். அதனாலதான் விஜயை இக்னோர் பண்ணணும். அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற அத்தனை தலைவர்களும் விஜயை இக்னோர் பண்றாங்க. விஜய்க்கு அங்க லைம் லைட்டை கொடுக்க விரும்பல, ஆனா நீங்க தான் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? லைம் லைட் நீங்க தான் கொடுக்குறீங்க. இப்ப என்ன ஆகுது? விஜய் வெர்சஸ் சீமான்னு போகும். இந்த விஜய் வெர்சஸ் சீமானுங்கிற இந்த நரேஷன் தான் ஊடகத்துக்கு தேவை. அந்த விஜய் வெர்சஸ் சீமான் நரேஷன் யாருக்கு பயன் தருதுன்னா திமுகவுக்கு பயன் தருது. சோ ஒட்டுமொத்த திமுக ஈகோ சிஸ்டமும் அதை நோக்கி தான் நகர்த்தும்.
நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் கட்டாயி பரவுதுன்னா அதுக்கு பின்னாடியே திமுக தான் இருக்கும். அதான் இருக்கே, நான் சொல்றேன் டைரக்டா அவங்க. அதனாலதான் இக்னோர் பண்ணுங்க. இப்போதைக்கு சீமான் செய்ய வேண்டிய ஒரு சரியான அரசியல்ங்கிறது தமிழ் தேசிய கொள்கைகளை மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி, எதனால சீமானுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும், எதனால விஜய் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கறத பிரிச்சு பேசணும். ஓகே, அப்ப கொள்கை ரீதியா சீமான் செயல்படுறாருப்பா, விஜய் ஒரு நடிகர்ப்பா அப்படிங்கிற பார்வை மக்களுக்கு தானா வரும். விஜய்க்கு என்னங்க தெரியும், விஜய் சீமான் இத்தனை வருஷமா அரசியல் செஞ்சிருக்காரு, இவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு, மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி தொடர்ச்சியா உங்களோட இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே, அதுல இன்னும் ஒரு சில குறைகள் இதெல்லாம் இருக்குது. அந்த மாட்டு மாநாடுல பண்ணதுல அதுல நிறைய தவறுகள் இருக்கு. ஏன்னா தப்பு செஞ்ச ஒருத்தனை உங்க கூட நிற்கும் போது அதுக்கான விஷயங்களை சொல்லிட்டு பண்ணிருக்கணும். அதை செய்யாம பண்ணது வந்து அது ஏற்கும்படியா இல்லை. ஆனா மரங்களுக்கு அடுத்து மாநாடு நடத்துறேங்கிறாரு, வரவேற்கத்தக்கது. இந்த வேலைகளை பண்ணுங்க. உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு அது எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போறது, சீமான்னா என்ன, நாம் தமிழர்னா என்ன, எங்க கொள்கை என்ன, எங்க கோட்பாடு என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இதை கொண்டு போய் பேசுங்க. விஜயோட போருக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு முறை நீங்க தமிழருக்கும் தெலுங்கருக்கான போரும் நீங்க இன்னைக்கு தெலுங்கர் வீட்டுல போய் உட்காந்துட்டு விஜயோட போருங்கிறீங்க. இதுதான் இங்க பிரச்சனை. இது அரசியலாகவும் முதிர்ச்சியா இல்ல. இது வந்து பாக்குறவங்களுக்கும் தப்பா தெரியுது. திமுக பல ஸ்ட்ராட்டஜிகள்ல உங்களையும் பயன்படுத்திக்குதாங்கிற சந்தேகத்தை எழுப்புது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நல்ல இமேஜ கேள்விக்குறியாக்கிறோம். இது கேள்விக்குறி ஆக்கக்கூடாது அப்படின்னா விஜயை இக்னோர் பண்ணுங்க. நீங்க ஆரம்பத்துல நம்ம கூட சேர்ந்து தம்பி பயணிப்பாரு நீங்க நம்பி இருக்கலாம். அதன் அடிப்படையில அவருக்கு நீங்க கொஞ்சம் அதிகமா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதுவும் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மை மதிக்கல, நம்மளோட சொற்களை கேட்கல, அது பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ஓகே, இதுக்கு மேல வந்துட்டு சொல்லிருக்க ஒன்றும் தேவையில்லை, நீ வாட்டும் அரசியல் பார்ப்பா, நான் வாட்டும் என் அரசியலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போறது சரி. அதுதான் சீமான் அவர்கள் இந்த நேரத்துல செஞ்சா அவருக்கு டேமேஜ் இல்லாம அவருடைய வாக்குகளை கரெக்டா கன்சால்டேட் பண்ணி எடுத்து கொண்டு வரும். இங்க சீமான் வெர்சஸ் விஜய்னு போச்சுன்னா உங்களோட வாக்கை உடைப்பதற்கு விஜய் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாரு, விஜயோட வாக்கை உடைக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவீங்க. உங்க 2 பேரோட வாக்கு இந்த மாதிரி உடஞ்சு போச்சு அப்படின்னா 2 கட்சிகளுக்கும் பின்னடைவு, விஜய்க்கும் பின்னடைவு. ஏன்னா தமிழ் தேசியம் வளர்ந்து வர ஒரு கருத்தியல், அந்த தமிழ் தேசிய கருத்தியல்ல விஜய் வந்து எதிரில் நின்றுட்டு இருந்தாருன்னு வைங்க. ஆனா இப்ப வரைக்கும் விஜய் வந்து சீமானை பத்தி பேசவே இல்லை, இக்னோர் பண்றாரு. மறைமுகமா சொன்ன சில கருத்துக்களை தவிர்த்து டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் வந்து இது வரைக்கும் நடக்கல. ஒரே ஒரு முறை மட்டும் அந்த வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோங்கிறது அது ரொம்ப ஆப்வியஸா சீமானை பார்த்து சொல்லப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. இது உள்ளதான். அப்ப கூட சீமான் அவர் பேரை சொல்லலைங்க. அவர் இக்னோர் பண்றாருங்க. ஓப்பனா சொன்னா அவர் இக்னோர் பண்றாரு. சீமானோட சண்டை கிடையாதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதை பண்ணணும். அப்பதான் இப்ப பார்வை எப்படி வருதுன்னா சீமானை விட விஜய் பெரிய ஆளுங்கிற பார்வை வந்துடும் அந்த இக்னோர் காட்டும் போது. என்னைக்காவது ஒரு நாள் திமுக அதிமுக நாம் தமிழரை விமர்சிக்குதா? தலைமை, அதாவது கட்சியோட தொண்டர்கள் விமர்சிப்பாங்க, தலைமைகள் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. அவங்க உங்களை வந்து பேசாம கடந்து போறதுக்கு காரணம் என்னன்னா உங்களை ஏதோ சிறுமைப்படுத்துறது. அதை நீங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு பண்ணிட்டு போங்க. அதை விட்டு நீங்க வந்து ஒரு பெரிய ஆளாக்கி அவரோட சண்டை போடுறதுக்கு எல்லாம் வாங்கன்னு இன்னும் நான் சொல்றேன். தமிழ் தேசியத்துக்காக தான் களத்துக்கு சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்களே ஒழிய விஜயங்கிற ஒரு தனிநபருக்கு எதிரால யாரும் இங்க சண்டை போடல. விஜயங்கிற தனிநபர் தமிழ் தேசியத்தை எதிர்த்து ஒன்றும் கிளிக்க முடியாதுங்கிறதா எங்களோட பார்வை. விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தா பேச சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது ஒண்ணு பேச சொல்லிருங்க பார்ப்போம். அவர் தெரியும் அவர் கூட இருக்க தம்பிமார்களே அதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் தேசிய கருத்தியல் என்பது வளர்ந்து வருகிறது. இதுல இங்க பிரச்சனை என்னன்னா தமிழ் தேசியம் பேசுற பலருமே நாம் தமிழர் கட்சி மீது நம்பிக்கை பெறாமல் இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, நாம் தமிழர் கட்சி மீது அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இன்னும் வரணும், அது வராம இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள். அது எப்ப முழுமையா நம்பிக்கை வரும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சரி செஞ்சுட்டு முதல்ல நீங்க வந்து கட்சியில உங்களுக்கு அடுத்து ஒரு 10 பேரை வந்து அடையாளம் பண்ற மாதிரி மக்களுக்கு அடையாளம் தெரியுற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி விட்டீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழருக்கு கட்டமைப்பு இருக்கு, கட்டமைப்பு ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனா ஏன் அது மக்கள் பார்வைக்கு தெரியல? கேமரா பின்னாடி நிக்கிறவங்க மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படிங்க தெரியும்?
அதாவது அவருக்கு பின்னாடி இருக்கும். இப்ப டிஎம்கே அந்த டைம்ல அண்ணாதுரை காலகட்டத்துல வளர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு பல தலைவர்கள், திமுகவுடைய பல தலைவர்களே மக்களுக்கு தெரியும். ஒரு வாழ்க்கை நிறைய பேர் தெரியும். இவர் இப்படி பேசுவார், அவர் அப்படி பேசுவார். அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கூட்டம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு திமுகவுக்கு வலு சேர்த்தாங்க. அப்படி இருந்தா தான் வெளியில இருந்து பார்க்கும்போது கட்சிக்கு வந்து கட்டமைப்பு இருக்கும், கட்டமைப்பு தெரியும். நீங்க திமுக எப்படி தெரியுது, ஏடிஎம்கே எப்படி தெரியுதுன்னா, ஏடிஎம்கேல நம்மளால ஒரு 10 பேரை சொல்ல முடியும், திமுக நம்மளால ஒரு 10 பேரை சொல்ல முடியும், அதிகாரம் பொருந்தியவர்கள், வாய்ஸ் உள்ள நபர்கள். ஆனா நாம் தமிழர்ல வாய்ஸ் உள்ள அதிகாரம் உள்ள ஒருத்தரையும் கூட உங்களால அடையாளம் கட்ட முடியாது. சீமான் ஒருத்தர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இது ஒரு பெரிய வீக்னஸ். இந்த வீக்னஸ்லாம் இவங்க சரி செஞ்சாதான் தமிழ் தேசிய தளத்துல, அரசியல் தளத்துல நாம் தமிழர் வளர்ச்சி பாதையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இது வரைக்கும் வளர்ச்சி பாதையை காட்டிட்டாங்க. அடுத்த தேர்தலையும் வளர்ச்சி பாதையை காட்டணும் அப்படின்னா இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாதான் சாத்தியம். இல்ல விஜயோட தான் நீங்க போருக்கு போவீங்கன்னா நீங்க தாராளமா போருக்கு போங்க. தமிழ் தேசியமும் தமிழர்களும் திமுகக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும். ரைட். காங்கிரஸ் இங்க ஒன்றும் டம்மியா கிடக்கு. ஸோ காங்கிரஸ் செத்த பணம் தான். செத்த பணத்தை நம்ம தட்டி எழுப்பி தட்டுறதுனா தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காங்கிரஸால தனிச்சு நின்னோம், காங்கிரஸோடைய அரசியலால வந்துட்டுலாம் தமிழ் சமூகத்தில் இனிமேல் மூக்கு நுழைக்க முடியாது, அது செத்துருச்சு. அது காங்கிரஸை கொள்வதற்கு நாம் தமிழர் கட்சி, அதாவது காங்கிரஸ்ங்கிற அந்த கட்சியை வந்து உடச்சு காலி பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பங்கும் அளப்பெரியது. அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மேடைகளில் பேசி காங்கிரஸ் ஒழிச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட பேசிக் என்னன்னா, இந்திய தேசிய சிந்தனை கொண்ட கட்சிகளும் அதுக்கப்புறம் திராவிட சிந்தனை கொண்ட கட்சிகளும் எதிரிகள். இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமே தமிழ் தேசியத்துடைய வேலை. இது சேர்த்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தேசியம் வளர்ந்துடும். தமிழ் தேசியம் வரும்போது இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்ன? நாம் தமிழர் தான். உங்க வாக்கை யாரும் உடைக்க முடியாது. தமிழ் தேசியத்துக்கும் வரக்கூடிய வாக்கு நாம் தமிழருக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. வேற கட்சி இருக்கா? வேற ஏதாவது கட்சி இருக்கா தமிழ் தேசியம் பேசிட்டு எலெக்ஷன் நிக்கிற கட்சி? வேற இல்ல. அப்ப அது இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வாக்கு வங்கி ஒன்றும் பெருசா சிதைய போறது இல்லை. ஆனா நீங்க இந்த வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கு வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு போங்க. விஜயை கொண்டும் குறுக்கால நிப்பாட்டி விஜயை வந்து நீங்களே ஒரு மறைமுகமா ப்ரமோட் பண்ற மாதிரியான வேலைகளை செய்யாதீர்கள். விஜயோட தமிழ் தேசியம் மோதுவதற்கு தமிழ் தேசியம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர். அந்த நடிகர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு, அவருக்குன்னு ஒரு பலத்தை காட்டி ஒரு அரசியல் தலைவராக அவர் மாறட்டும். மாறும்போது நம்ம விமர்சிப்போம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு திமுகவையும் அதிமுக இருக்குது, அதுக்கு அடுத்து பிஜேபி இருக்கு. இந்த கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விமர்சிப்பது தான் தமிழ் தேசியத்தை நாம் மண்ணில் வளர்க்கும். தயவு செஞ்சு திமுக தான் நமக்கு எதிரி, திமுகவோடு போர் செய்வோம். தெலுங்கு ஆதிக்க சமூகங்கள் இருக்குல்ல, இதுதான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுது. இது எல்லா கட்சியிலையும் இருக்கு, அதிமுகலையும் இருக்குது. அதிமுக இந்த கூட்டம் தான், அதிமுக இருந்த அந்த கூட்டம் தான் என்னெல்லாம் கைது பண்ணுச்சு, புரியுதுங்களா? என்ன கைது பண்றதுக்குலாம் வந்து பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்ச அத்தனையுமே வந்து அந்த லாபி தான். ஸோ அடிப்படையிலே தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கக்கூடியது அந்த ஆதிக்க தெலுங்கு லாபி. அதாவது பொதுவான தெலுங்கு லாபி இல்லை, ஆதிக்க தெலுங்கு லாபி. அந்த ஆதிக்க தெலுங்கு லாபி திமுகலையும் இருக்கு, ஏடிஎம்கேலையும் இருக்கு. இதை நீங்க உடைக்கணும், அதோட தான் நீங்க போர் செய்யணும். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன சீமான் தெலுங்கருக்கும் தமிழருக்கான போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அது அவருக்கு வாக்குகளை அதிகமாக பெற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு விஜய்க்கும் சீமானுக்குமான போர்னு அறிவிச்சிருக்காரு. ரிசல்ட் வில் பி அனௌன்ஸ்ட் இன் 10 months. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.